டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல 2013 இயர்ல 52 கொஸ்டின் தான் இது. ஓகேவா? இந்த சம் தான் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். கொஸ்டின் என்ன அப்படின்னா, தி சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 11 டேர்ம்ஸ் ஆஃப் தி ஏபி 3, 8, 13 இஸ். இந்த கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். இந்த கொடுத்துருக்க கொஸ்டின்ல இந்த 3ய வந்து ஏவா எடுத்துக்கிறோம். அடுத்து டிய எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகேவா? 8 மைனஸ் 3 ஈக்குவல் டு 5. இந்த வேல்யூ தான் டியோட வேல்யூ. என் வந்து டோட்டலாக எவ்வளோ நம்பர் இருக்கோ அதை தான் இங்கே போடணும். ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் 11 நம்பர். ஸோ இந்த 11 தான் இந்த என்னோட வேல்யூவாக வரும். ஓகேவா? இது தான் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூஸ். ஸோ இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற ஃபார்ம்னா என்னன்னா, எஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு n by 2 2 into a plus n minus 1 into d. இது தான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூவை அப்படியே இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஏக்கு வேல்யூ 3, டியோட வேல்யூ 5, என்னோட வேல்யூ 11. இதை தூக்கி இந்த போட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எஸ் ஆஃப் என்னுக்கு என்ன சொல்லிக்கோம்னா 11. ஓகேவா? ஸோ என் வர இடத்துலலாம் 11 போடணும், ஏ வர இடத்துலலாம் 3 போடணும், அண்ட் டி வர பிளேஸ்லலாம் 5 போடணும். ஸோ சிம்பிளாக அந்த ஃபார்முலாலாம் அப்படியே அப்ளை பண்ணுறோம். S11 ஈக்குவல் டு 11 by 2 ப்ராக்கெட்குள்ளே 2 into 3 ப்ளஸ் 11 minus 1 into 5. ஓகேவா? இப்போ 11 by 2 அப்படியே கீழே இறங்கிடும். 2 into 3 என்ன ஆகிடுனா 6 ஆகுது. ப்ளஸ் 11 minus 1 என்ன ஆகும்னா 10 ஆகிடும். 10 into இந்த 5 அப்படியே வச்சுக்கிறாங்க. அடுத்த ஸ்டெப்பில் 11 by 2 6, 10 into 5 என்ன ஆகும்னா 50. ஸோ 6 + 50 என்ன ஆகும் அப்படின்னா 56 ஆகும். அடுத்த ஸ்டெப்பில் என்னென்னா இந்த 2 56 கேன்சல் பண்ணி 11 into 28 வரும். ஸோ 11 into 28ன்னு பண்ணோம் அப்படின்னா 308ன்னு வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 308. ஓகேவா?